இங்கே தமிழகத்தினுடைய நலனை காவு வாத்தது, தமிழ்நாட்டினுடைய மாநில சுயேட்சை காவு வாங்கியது எந்த கட்சி என்று அதிமுக என்று பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றாக சமூக நீதினு சொல்றாங்க. சமூக நீதிங்கிற ஒரு வேர்டு தமிழ் வேர்டு கிடையாது, அதுவும் தெரியாது. சமூக நீதினா என்னன்னு இவங்களுக்கு தெரியாது, அது வேற, அது அப்பாற்பட்ட விஷயம். மொத்தத்துல திமுக தமிழ்நாட்டை தான் ஆட்சி அமைச்சது, அது கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பொம்மை முதலமைச்சர் நிர்வாக உலகத்திலே இல்ல, திமுக உலகத்திலே இல்ல, திமுக ஆட்சி அமைக்கல தமிழகத்துல, அதே சொல்லிட்டு சந்தோஷமாயிடுச்சு. ஒரு சர்வதேச கடத்தல்காரனை கூப்பிட்டு முதலமைச்சர் கூட போட்டோ எடுக்கிறாரு, அப்புறம் ஆட்சியில் இல்ல. அது வெட்கப்பட வேண்டியது. பொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறனாற்றவர் எல்லாத்துக்கிட்டையும் பேர் வாங்கிட்டாரு. யாருக்கிட்ட பேப்பர் காலை உணவு திட்டம் ஒரு நல்ல திட்டமா, எம்ஜிஆர் ஐயா வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு, அதை காப்பி அடிச்சு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது கூட முன்பாக காமராஜர்ல கொண்டு வந்தார். அப்ப காமராஜ் திட்டத்தை இவர் காப்பி அடித்தார். ஆமா, ஆனா இங்கேயே தப்பு பண்ணிட்டு டெல்லியில தப்பு பண்ணிட்டு கூப்பிட்டு கூட உட்கார வச்சிருக்காங்க. அவங்க டொனேஷன் வேற வாங்குறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு நல்ல அரசு இருக்கிற எங்கேயுமே இது கேள்விப்பட்டது இல்லை. ஆமா, நல்ல அரசு செஞ்சாங்க பாருங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, போய் பேசுவாருங்க, அண்ணன் இருக்கக்கூடிய இடம் அவர் பேசுவாருங்க. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படும் அறிக்கையில சொல்றாங்களா இல்லீங்களா? அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த எந்த கட்சி? சிஏ ஆதரிக்கிறது தப்புன்னு சொல்றாங்க. அப்ப சிஏ தப்புன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. அப்ப அது தப்புன்னு சொல்லக்கூடிய நீங்க எப்படி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட முடியும்? சார், அவங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி அவர் சொல்ல வராரு. என்ன பதில் சொல்றாரு? நீங்க அனுமதிச்சுட்டு இருக்கீங்க. எடப்பாடியார் பச்சை தமிழ் சிவப்பு தமிழ்னா அப்ப இலங்கை தமிழ் மக்களுக்கு குடியுரிமைக்கு வேலை இருந்தாலும் இந்த சிஏ சட்டம் சொல்லுது. பேசுறது எல்லாமே பொய்மா, தெரியாம பேசிருக்காருமா. வாக்களித்து சொன்னது பொய். அதிமுக வாக்களிச்சல உண்மையை பேசுது சார். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரமியர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறாங்க. அதுல திமுக, அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. அது குறித்து விவாதிக்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜிஜி சிவா அவர்கள். வணக்கம் சார். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார், இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக மற்றும் அதிமுக தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அது குறித்த உங்களுடைய பார்வையை பற்றி சொல்லுங்க. அதாவது தேர்தல் அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மாநிலத்துக்கான அரசை தேர்ந்தெடுக்கிறது. இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது இந்த தேர்தல் அறிக்கை வந்து மத்திய அரசை வலியுறுத்தும் விதத்தில் தான் இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ நம்ம அதிமுக அல்லது திமுக ரெண்டுமே தேசிய கட்சி, தேசிய அளவில் போட்டியிடல. பிரதமர் வேட்பாளர்களும் நம்ம இந்த ரெண்டு கட்சியிலுமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அதையே மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தி உரிமைகளை பெற்றுத்தரது, அதுதான் அந்த கான்செப்ட். அந்த அடிப்படையில் அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு நலன் கருதி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வை. திமுகவோட தேர்தல் அறிக்கை எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு வெளியே அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல தேவைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற கூட்டணி கட்சிகள், அவங்க கூட்டணி இந்தி கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளோட அப்ரூவலோட இதை அனௌன்ஸ் பண்ணினாங்களா, அவங்ககிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அது தொடர்பாக வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை திமுக தரல அப்படிங்கிறது என்னோட பார்வை. சரி, இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க திமுக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கல, அது மட்டும் இல்லாம மாநிலம் தாண்டி இந்திய அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை குறித்து உங்களுடைய பகிர்வு. அதாவது இன்றைய சூழலில் இந்தியா மிகவும் பின்தங்கிய நாடாக இருக்கிறது. அதாவது 2014க்கு பிறகுதான் இந்த அவல நிலை. ஆகவே இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும், இந்திய மக்களுடைய வலிமையான ஒரு பாதையாக மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்புக்கு முக்கிய காரணமாக மதிப்பிற்குரிய திமுக தலைவர் திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணமாக முதல் நபராக திகழ்கிறார். அதை வைத்து காங்கிரஸ் ஆட்சியின் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறுகின்ற போது நாங்கள் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை வெற்றி பெறும் என்பதற்காகத்தான் இவர்கள் 1000 ரூபாய் திட்டத்தை இந்தியா முழுக்க செயல்படுத்த நாங்கள் பரிந்துரைப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள். அது மட்டுமல்ல, கேஸ் சிலிண்டர் இந்தியாவிலேயே 400 ரூபாய், 430, 450 ரூபாய் தான் இருந்தது. ஆனால் மத்திய பாஜக அரசு வந்தவுடன் 1300 ரூபாய் ஆக்கினார்கள்.
அப்போது 40, 50, 60 ரூபாய் இருந்த பெட்ரோல் டீசல் விலையை 110 ரூபாய், 105 ரூபாய் அது போன்றாக்கி விட்டார்கள். ஆகவே நாங்களெல்லாம் இதை சரிசமமாக கணிசமாக குறைத்து 70 ரூபாய், 50 ரூபாய் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு என்று நாங்கள் கொண்டு வருவோம் என்று எதை வைத்து சொல்லுறேன்னு சொன்னால், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அந்த விலையை ஏதோ ஒரு 5 ரூபாய் முன்பின் இருந்தாலும் கூட அந்த நிலைப்பாட்டை மக்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் ஒருங்கிணைப்போடு செயல்படுவோம் என்கிற காரணத்தினால்தான் மதிப்பிற்குரிய திமுக தலைவர் இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் மதவாத சக்திகள் இந்தியா முழுக்க கால் ஊன்ற இந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற அந்த வரிசை பட்டியலை மையப்படுத்தி தான் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாக சொல்லுகிறார்கள். அப்போது ஏன் இந்தியாவுக்கான தேர்தல் அறிக்கையாக மாநில கட்சி விடுகிறது என்று உங்களுக்கு கேள்வி இருக்கிறது சொல்லுகின்ற போது, ஏன் அதிமுகவும் நாங்கள் பரிசீலிப்போம் அல்லது பரிந்துரைப்போம் என்ற தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறார்களே, அப்போது அவர்கள் என்ன காரணத்துக்காக இதை வைத்தார்களோ அதே காரணத்துக்காக நாங்கள் முதலே தேர்தல் அறிக்கை விட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தேர்தல் அறிக்கை விட்டதை இவர்கள் அப்படியே காப்பி அடித்து அதிமுக விட்டதாக எதுக்கு பொருளாக எடுத்துக்கொள்ளலாமா? சரி, இப்போ திமுக என்ன சொன்னாங்களோ அதுதான் காப்பி அடிச்சு அதிமுக சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதற்கு உங்களுடைய விளக்கம்? இல்லை, இது என்னன்னா, இப்போ மாதம் 1000 ரூபாய் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் கொடுக்கப்படும்னு 2021 தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அது இது வரைக்கும் கொடுக்கல. இந்த வாக்குறுதி கூட கமலஹாசனை காப்பி அடிச்சு தான் திமுக கொடுத்தது. கமலஹாசன் தான் முதல் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. சரி, வாக்குறுதியில் யாரை வைத்து காப்பி அடித்தாலும் உங்களை பாரிக்க வைத்தாலும் கூட அதை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்கள், மக்களுக்கு பயனுள்ள அரசாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் கமலஹாசன் அவர்கள் ஆட்சியிலே இல்லை, நீங்களும் அதிமுக ஆட்சியிலே இல்லை. ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக தானே செயல்படுத்துகிறது. 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார், கொடுக்கிறார்கள். அங்கே ஒரு சில ஒரு 3ல் 1 பாகம் கொடுக்காமல் ஒரு நிதி பற்றாக்குறையின் காரணமாக முதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாரோ அவரை தேடி கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது, கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதாவது என்னன்னா, முதல்ல ஒரு விஷயம், சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி நாட்டோட பிரதமர் ஆவார்னு சொல்லிட்டு ஐயா கருணாநிதி சொன்னார். அவங்க வாழ்க்கையில் பிரதமரே ஆக முடியல. அடுத்தது ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் சொன்னார். அப்படி இல்லை, பிரதமர் ஆகிறார் ஐயா கலைஞர் அவர்கள் முன்மொழிந்தாலும் கூட பிரதமர் அவர்தான் ஆகியிருக்க வேண்டும். அவர் தானே அந்த கட்சி வெற்றி பெற்றது. திமுக சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அந்த கட்சியில் இருப்பவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் எனக்கு பிரதமர் பதவி வேண்டாம் என்று மன்மோகன் சிங் அவர்கள் அவர் தான் கொடுத்துறார். ஆக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சி கை நீட்டிய கலைஞர் அவர்கள் மூலமாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் தானே பிரதமர் வேட்பாளராக இருக்கிறார்கள். இதில் எங்கே கலைஞரை தோற்றது போன்ற ஒரு பிம்பத்தை அண்ணன் அவர்கள் கொண்டு வருவது ஏற்படுகிறதா? இப்போ அமெரிக்காவில் இருந்து எப்படின்னா, அமெரிக்க பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தையா இருக்கணும், அவங்க குறைஞ்சி வச்சு அமெரிக்காவில் 25 வருஷம் வாழ்ந்திருக்கணும், அப்போதான் அவங்க அதிபராக முடியும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே சோனியா காந்தி இந்திய குடிமகன் கிடையாது. முதல்ல அவங்க வெளிநாட்டுக்காரங்க. இந்த மாதிரி பல எதிர்ப்புகள்னாலதான் இந்தியாவுக்கு திருமணம் செய்து விட்டு எப்போது வந்தாரோ அப்போதே அவர் இந்திய குடியுரிமை அத்தனையும் இருக்கிறது. அரசியல் இது ஏதோ ஐயா கலைஞர் அவர்களோ ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லவில்லை, நானும் நீங்களும் சொல்லவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் உண்டு. அவர்களும் பெருந்தன்மையாக அந்த கட்சி பெருந்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப இருந்து நம்ம அதிமுக சுப்ரீமோ செல்வி ஜெயலலிதால இருந்து எல்லாருமே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால வேற வழி இல்லாம தான் அவங்க ஐயா மன்மோகன் சிங்கை கொண்டு பிரதமர் ஆக்கினாங்க. அதுதான் உண்மை சொல்ல போனா. ரெண்டாவது, ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் அப்படின்னு சொன்னாரு. ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கும் வாய்ப்பில்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டப்போ ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட கேட்கும்போது இந்தி கூட்டணி வேட்பாளர் பிரதமர் ஆவார் அப்படிங்கிறாரு. இவங்க ஏற்கனவே சொன்னது நடக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொன்ன ஐயா ஸ்டாலின் ஏன் இப்போ ராகுல் காந்தியை முன்னிறுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா இப்போ என்ன இந்தி கூட்டணி வேட்பாளர் பொதுவாக சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. ரெண்டாவது, இந்தி கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசித்து தான் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்களாங்கிறது ஒன்றும் தெளிவாக தெரியவில்லை. அதுக்கு சிவா கரெக்டான பதிலையும் சொல்லலை. அதுதான் நான் சொல்றது. ஏன்னா இப்போ நான் இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம் அப்படின்னா நான் என்னோட கருத்துக்களை சொல்றேன்னா, நான் நீங்கள் மத்தியில் யாரோட கூட்டணி இல்லை அதிமுக இதுதானே சரி. பாஜக கூட்டணியா, இந்தியா கூட்டணி இல்லை. அப்போது நீங்கள் எதற்காக நாங்கள் பரிந்துரைப்போம்? யாருக்கிட்ட பரிந்துரைப்பீங்க? அதிமுக சொல்லுது இல்லைங்க, 3000 ரூபாய் நாங்கள் நிதி கொடுப்போம் சொல்றாங்க இல்லையா மகளிருக்கு. அப்போது இவர்கள் யாரிடம் அந்த பரிந்துரை கொடுப்பார்கள்? எங்களுக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பரிந்துரைப்போம். அதிமுக கூட்டணியா இல்லையே மத்தியில, அப்ப யாருக்கிட்ட நீங்க பரிந்துரைப்போம் அதை சொல்லணும். இதுக்கு பதில் ஏற்கனவே நான் சொல்லிட்டோமா, மத்திய அரசை வலியுறுத்தி தான் உரிமைகளை. எந்த மத்திய அரசுங்க? நீங்க தான் மத்திய பாஜக கூட்டணியிலே இல்ல. நாங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றால்
காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் இதெல்லாம் அமல்படுத்த நாங்க சொல்றோம். சரி, இப்ப அவங்க நீங்க யாரோட நீங்க அமல்படுத்துவீங்க? நீங்க கூட்டணியிலே இல்லாதப்போ நீங்க வந்து யார்கிட்ட சொல்வீங்க அதாவது ஏற்கனவே அதிமுக அரசு ஆட்சியில் இருந்தப்ப காவிரி பிரச்சனையிலிருந்து பல உரிமைகள், தேனியில முல்லை பெரியாறு அணையிலிருந்து பல உரிமைகளை மீட்டது அதிமுக தான். இவங்க இப்ப ஆட்சிக்கு வந்து பாஜக கூட்டணியில இருந்தீங்க நீங்க சொல்றீங்க. இப்போது இந்த 3000 ரூபாய்க்கு யாரிடம் பரிந்துரை செய்கிறீர்கள்? கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் மத்திய அரசு கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு கூட்டணி இல்லைன்னா வாங்க முடியும். கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் தமிழக உரிமைகளை மீட்கிறதுல அதிமுக பல பணிகளை செய்திருக்கு. மக்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே தமிழகத்தினுடைய நலனை காவு வாத்தது, தமிழ்நாட்டினுடைய மாநில சுயேட்சை காவு வாங்கியது எந்த கட்சி என்று அதிமுக என்று பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றாக தெரியும். காவிரி உரிமையை விட்டு கொடுத்ததுக்கு ஐயா கருணாநிதி காரணம். கச்சத்தீவு திமுக ஆட்சியில் இருந்தப்ப திமுகவோட ஒப்புதலோட கச்சத்தீவு இலங்கைக்கு ஒரு மாநில அரசோ மாநில கட்சியோ சேர்ந்து மற்றொரு நாட்டிற்கு ஒரு இடத்தை தார வார்க்க முடியுமா? அது மத்திய அரசினால் தானே முடியும். அப்போதே கலைஞர்கள் எதிர்ப்பு குரல் பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கே மாநிலத்தில் இருந்த முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாம் டெல்லிக்கு அனுப்பி அங்கே கண்டன குரலை பதிவு செய்திருக்கிறார்கள். இது காலங்காலமாக திமுக மீது பொய்யான குற்றச்சாட்டு பரப்புது. கட்சி தாரவாட்டு விட்டார்கள். அல்ல இலங்கை தமிழ் மக்களுக்கு அங்கே 1.5 லட்சம் பேர் சாகுவது திமுக காரணம் என்று அரசியல் ஆதாயத்துக்காக சொல்லுது. ஒரு மாநில அரசு ஒரு இடத்தை மற்றவருக்கு வெளிநாட்டில் கொடுக்க முடியுமா? சட்டத்தில் இடம் இருக்கிறதா? நீங்க சொல்லுங்க. சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்றது தெளிவா முதல்ல இப்ப ஐயா பேசும்போது, சிவா பேசும்போது நான் குறுக்க பேசுறது இல்ல. நான் பேசுறதுக்கே விடாம இவர் குறுக்க பேசுதான். நான் இப்படி அவருடைய கருத்துக்களை சொல்லட்டும், சொல்லி முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணா சரிங்க. நீங்க நியாயமா சொல்லுங்க சார். நியாயமா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நடந்து எப்படி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர் இருக்கீங்க. ஒரு மாநில அரசு நினைத்தா ஒரு நாட்டிற்கு ஒரு இடத்தை தாரவார்க்க அதுக்கு பதில் சொல்றது அவர் அதற்கு வந்து அதுக்கான பதில் சொல்றதுக்கு விட மாட்டேங்கிறார். எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். அதை சொல்றது அதாவது என்னன்னா, இவங்க மாநில உரிமைகளை மீட்போங்கிறாங்களே, அப்ப என்ன அர்த்தம்னா தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள முடியாத சில நடவடிக்கைகள் மத்திய அரசு செய்ய வேண்டியதை மீட்கிறது. அப்ப மத்திய அரசை வலியுறுத்தி இப்போ நான் இன்னொன்னு என்ன சொன்னேன்னா, இவங்க கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து சோனியா காந்தி பிரதமராக சொன்னாங்க, நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் கச்சத்தீவை மீட்கிற விஷயத்திலேயே தோத்துட்டாரு. காவிரி உரிமை விட்டு கொடுத்த விஷயத்திலையும் தோத்துட்டாரு. இது ரெண்டாவது, இவங்க தமிழவே வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சுயமரியாதைங்கிறாங்க, சுயேட்சி. ஐயாவே சுயேட்சிங்கிறாரு. இதெல்லாம் தமிழ் சொற்கள் அல்லன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? இவங்களுக்கு இல்லமா, இவங்களுக்கு தமிழே தெரியாது. பிரச்சனை பேசக்கூடிய வார்த்தைகள் இல்ல, அதுல இருக்க நியாயம் தான் நீங்க பேசணும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னமா, முதல்ல இருந்து தமிழ் பேசிட்டு தமிழை வந்து ஒழிச்சுட்டாங்க. இன்னைக்கு தமிழ்ல வந்து மக்களுக்கு தெரியுங்க. சமஸ்கிருத மொழிக்கு யார் அங்கே துணை போய் இருக்கிறாள் என்று பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றா தெரியுங்க. அது இது பேசுறதுக்கே விட மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? தமிழ் சொல்லிட்டு இவங்களுக்கு தமிழும் தெரியாது. சமூக நீதினு சொல்றாங்க. சமூக நீதிங்கிற ஒரு வேர்டு தமிழ் வேர்டு கிடையாது, அதுவும் தெரியாது. சமூக நீதினா என்னன்னு இவங்களுக்கு தெரியாது, அது வேற. அது அப்பாற்பட்ட விஷயம். மொத்தத்துல திமுக தமிழ்நாட்டில் தான் ஆட்சி அமைச்சது, அது கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன். சரியா போயிடும். பேசி இல்ல அண்ணனுக்கு நான் வேண்டுகோள் தான் வைக்கிறேன். அதையும் கொஞ்சம் சொன்னா சந்தோஷம். அது கரெக்ட் தான். பொம்மை முதலமைச்சர் நிர்வாக உலகத்திலே இல்ல, திமுக உலகத்திலே இல்ல, திமுக ஆட்சி அமைக்கல தமிழகத்துல. அதையும் சொல்லிட்டா சந்தோஷமாயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட், போலீஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. ஒரு சர்வதேச கடத்தல்காரனை கூப்பிட்டு முதலமைச்சர் கூட போட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் ஆட்சியில் இல்ல, அது வெக்கப்பட வேண்டியது. டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறையும் டெல்லியில் தனது கட்டுப்பாட்டில் வைத்து உள்துறை அமைச்சர் தான் வெக்கப்பட வேண்டியது. காரணம், இவர் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி, அவ்வளவுதான். இவர் தவறு செய்த சொல்லப்பட்ட மாநிலம் எது? நீங்க சொல்லுங்க மேடம். டெல்லி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? நீங்க சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போது வெக்கப்பட வேண்டியது யார்? நீங்க சொல்லுங்க நியாயத்தை. இப்ப அதிலிருந்து எங்க திசை திருப்பி மடமாட்டு வேலையை அழகா அண்ணன் வேலை எவ்வளவு கச்சிதமாக செயல்படுத்துறாரு. நான் சொல்றேம்மா, பிட்டி மோகந்தின்ட்டு ஒருத்தர், அவர் வந்து என்னன்னா கேரளாவில் ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருந்தார். கேரளாவில் பேங்க் ஆஃபீஸராக இருந்த ஒரு நபர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் பிட்டி மோகந்தி. அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். அங்கே அவங்க அப்பா வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரு. ஜெர்மனிலேருந்து வந்து சுற்றுலாவுக்காக வந்து ஒரு சுற்றுலா பயணியை ரேப் பண்ணிட்டார் அவர். அதில் 7 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த தண்டனை கொடுத்த பின்னாடி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு கேரளாவில் வந்து பேங்க் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வெளி மாநிலத்தில் தப்பு பண்ணிட்டு வந்து இங்கே இருக்கிறவனையவே கண்டுபிடிக்கிறதுக்கு அரசோட வேலை. ஆனால் கேரளாவில் யாருமே கண்டுபிடிக்கல. பட் எங்கேயோ டிவியில் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு பேங்க்குக்கு போன ஒரு லேடி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால அவங்க சொல்லி தான் 2வது போலீஸ் விசாரிச்சு தான் ஏற்கனவே தண்டனை விதிக்கப்பட்டு
ஜாமீன்ல வீட்டுக்கு வந்து தப்பி ஓடி வந்தவர் பேங்க் ஆஃபீஸ்ல இருக்கிறான்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உலகத்துல எங்காவது ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டு வந்து இங்க இருக்கான்னா அவனை கூட கண்டுபிடிக்கணும். அதுதான் போலீஸுங்கிறது. போலீஸ்க்கு வந்து அந்த அதுக்கு தான் உங்களுக்கு அவ்வளவு செலவு பண்றாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இவங்க சர்வதேச போதை உள்துறை அமைச்சங்களோ அல்லது டெல்லி காவல்துறையோ தோல்வியில் முடிந்தது ஒப்புக்கொள்கிறாரு. ஆமா, அப்புறம் இங்கே திமுக சர்வதேச போதை பொருள் கடத்தல்கார சென்னையிலையும் பெருங்குடியில எங்கெங்கெல்லாம் அவனோட கோடவுன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஜெயில இருந்து வந்தவ வீடியோ திருட்டு விசிடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனவ அவனோட கூப்பிட்டு உட்கார வச்சு போலீஸ் அவார்ட் கொடுக்குறாங்க. அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிவிட்டது. நிரபராதி என்று தெரிந்த பிறகுதான் கட்சியிலே பொறுப்பு கொடுக்கிறார்கள். இவர்கள் தவறு செய்வதாக சொன்ன டெல்லி. இவர் கேட்ட கேள்விக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு திமுக இல்லமா, பொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறனற்றவர் எல்லாத்துக்கிட்டையும் பேர் வாங்கிட்டாரு. நீங்க போயிட்டு உங்களுக்கு ஆதரவா இருக்கிற பேப்பரை நீங்க பேசாதீங்க. மக்களுக்காக வரக்கூடிய செய்தித்தாளை பேசுங்க. உண்மை தெரியும். உங்களுக்காக ஆதரவா பேச கூட ஜால்ராடி கூடிய செய்தித்தாளை கொண்டு வந்து நீங்க செய்தித்தாளை பாருங்கன்னா ஒரு செய்தித்தாளை தமிழ்நாட்டை நிர்ணயிக்க முடியாது. ஒட்டுமொத்த செய்தித்தாளுங்க தமிழ்நாட்டை நிர்ணயிக்க முடியும். நீங்க மற்ற செய்தித்தாளை நடுநிலையா வரக்கூடிய செய்தித்தாளை போய் பாருங்க. பொம்மை முதலமைச்சர் தானே அதான் நீங்க சொல்ல வரீங்க. யாரை இழிவுபடுத்துறீங்க? ஒட்டுமொத்த வாக்களித்த மக்களை தான் இழிவுபடுத்துறீங்க. நீங்க முதலமைச்சர் இழிவுபடுத்தல. முதலமைச்சர் வெற்றி பெறணும் சொல்லிட்டு ஆட்சி கட்டில அமர செய்த ஒட்டுமொத்த மக்களை இழிவுபடுத்துறீங்க. மக்கள் நம்பி தேர்ந்தெடுத்து இப்ப வேற வழி இல்லாம இப்போ மக்கள் எங்க சொல்லி இருக்காங்க. வந்து எனக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. அந்த நான் அட்டன் பண்ணி பேசினா, வணக்கம், நான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறேன், உங்களுக்கு 1000 ரூபாய் நான் பணம் கொடுத்துருக்கேன் பொங்கலுக்கு அப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு பணம் வரல. ரெண்டாவது, வெள்ள பாதிப்புல சிக்கி 3 நாள் பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் நாங்கள் தவிச்சப்ப கூட சென்னையில் 20 வருஷமா நான் இருக்கேன், 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதாங்க. போய் கேட்டதுக்கு நீங்க அந்த ரேஷன் கார்டுல ரேஷன் கார்டு இருந்தா தான் கொடுக்கும், ரேஷன் கார்டு இல்லைன்னா வெள்ளத்துல பாதிப்பு எனக்கு வரல, கஷ்டப்படலையா சொல்லியிருக்கிறார். நான் போய் குடும்ப அட்டைக்கு கொடுத்து விட்டார் 6000 ரூபாய். அதற்கு பிறகு குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு மாற்று ஆதாரத்தை வைத்துக்கொண்டு ஆதார் அட்டையோ அல்லது ஓட்டர் ஐடியோ வைத்துக்கொண்டு அவர்கள் கொடுப்போம் என்று சென்ற சட்டமன்ற கூட்டத்தில் சொன்னார்களா இல்லைங்களா? வரலையே. எனக்கு அதுதாங்க ஏற்கனவே கொடுத்த 6000 ரூபாய் தமிழ்நாட்டுடைய பணத்தை கொடுத்திருக்கிறார். மத்தியிலிருந்து 1 ரூபாய் கொடுக்கிற பணத்தை கொடுக்கவில்லை. நிதி பற்றாக்குறை காரணமா கொடுக்குறோம் தானே சொல்லியிருக்காரு. நானே இதுதான் சொல்றேன். இவங்க வந்து எதையும் செய்ய மாட்டாங்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க. ஆனா அதிமுக காரணம் சொல்லாது, அவங்க சொல்ற எல்லாத்தையும் செஞ்சு காமிப்பாங்க. அது அதிமுக. சரி, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்குது, ஆனா வந்து நிறைவேற்றுறது இல்ல, அதற்கான காரணங்களை தான் சொல்றாங்க. ஆனா அதிமுக நிறைவேற்றுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இவர்கள் 19 ரூபாய்க்கு கூட குற்றச்சாட்டு. திமுக ஏற்கனவே தேர்தல் அறிக்கை விட்டு இருக்குது. 2021 சட்டமன்ற பொது தேர்தலே கிட்டத்தட்ட 95% தேர்தல் அறிக்கையில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள், அந்த நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு 4-5 கோரிக்கை மட்டும் நிலுவில் இருக்கிறது. அது இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நிறைவேற்றுவார்கள். ஆகவே தேர்தல் அறிக்கை என்பது இந்த மக்களுக்கான அறிக்கையா இருக்க வேண்டும். அது திமுகவிடம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் அதுவும் திமுக தான் முதன்மையில் தேர்தல் அறிக்கை தமிழகத்தில் விட்டிருக்கிறார். ஆகவே அதிமுக எதிர்கட்சியில் பாஜக போன்ற பொறுத்து கொள்ள முடியாமல் மக்கள் மனதிலே இவங்க கூடுதலாக இன்னும் இடம் பிடித்து இருக்கிறார்களே, இது போன்ற இந்த விஷயங்களை பொறுத்து கொள்ளாமல் ஜீர்ணிக்க முடியாமல் இவர்கள் திமுக மீது பழி போடுகிறார். ஆகவே முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன செய்திருக்கிறார்களோ அதுவெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவராக தமிழக முதலமைச்சரை இருக்கிறார்கள். இவர்களை போன்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சாராம்ச பாதுகாப்பு வசதிகளையும் சென்ற ஆட்சியிலேயே மத்திய பாஜக கூட்டணி வைத்துக்கொண்ட தார வார்த்தார்களே, அதுவெல்லாம் ஒருபோதும் இந்த அரசு செய்யாது, செயல்படுத்தும் அரசு முன் வராது. திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் இது எல்லாவற்றையுமே வந்து அவங்க நிறைவேற்றிட்டாங்க. ஒரு 4-5 வாக்குறுதிகள் மட்டும் தான் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அவங்களுடைய இப்போ நான் வந்து சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்றேன், இன்னொருத்தருக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்றேன், இன்னொரு 4-5 பேருக்கு ஆளுக்கு 50 ரூபா பணம் தரேன்னு சொல்றேன். இந்த 50 ரூபா பணம் கொடுக்கறதுன்னு சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டு வீடு வாங்கி தரேன்னு சொன்னது நிறைவேற்றாத மாதிரி உதயநிதி சிங்கிள் சிக்னேச்சர் உதயநிதி என்ன சொல்றாரு, ஒரே கையெழுத்தில் நீட்டு விளக்கிடுவோம்னாரு. கடைசியில் 50 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்காரு. இந்த 50 லட்சம் கையெழுத்து எங்கேயும் தெரியல. இவங்க அதாவது பேங்க்ல வந்து கடன் வாங்கினவங்களுக்கு மாணவர்களுக்கு இப்போ கல்வி கடன் ரத்து பண்ணோம்னா அது தெரியல. இதே உதயநிதி அமைச்சர் உதயநிதி மேடையில் பேசும்போது உங்க வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு அடமான வைங்க, நாங்கள் வந்து மீட்டு தரோம், நாங்கள் அதுவும் பண்ணல. இப்போ என்ன அர்த்தம்னா இவங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த பெரிய வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. சின்ன சின்ன வாக்குறுதிகள் பயன்படுகிறது. இலவச பெண்களுக்கு இலவச
பயணம் என்பது வேலைக்கு செல்லக்கூடிய எம்குல பெண்களுக்கு எவ்வளவு உகந்ததாக, எவ்வளவு பாதுகாப்பாக, எவ்வளவு உதவியாக இருக்கிறது என்று அந்த பெண்களை பார்த்தால் சொல்லுவார்கள். ஆகவே இவர்கள் களத்திற்கு வெளியே நின்று பெண்களுக்கு ஆதரவு என்று சொல்லி கொண்டு அம்மா பெயரை சொல்லி ஆட்சி நடத்திய இவர்கள் தான் அம்மா உயிரோடு இருக்கின்ற போது, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கின்ற போது எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசோடு எதிர்த்தார்களோ அவர் இறந்த பிறகு அத்தனையும் கையொப்பமிட்டு வரவேற்று செய்தவர்கள் இவர்கள் தான். ஆகவே பெண்களை பற்றி இவர்கள் பேசுவது நகைச்சுவையாக இருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு தேவையான உதவிகளை இன்றால செய்து கொண்டிருப்பது திமுக அரசு தான். ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் விடுபட்ட தேர்தல் அறிக்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்திலே தான் திமுக தலைமை இருக்கிறது. ஒருபோது இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் நிறைவேற்றவில்லை என்பதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு மக்களுக்கு தெரியும். அதனால் பயன்பெற்று கொண்டிருக்கூடிய நடுநிலையான மக்களுக்கு தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பெண் குழந்தைகள் நலத்திட்டம், பெண் சிசு கொலையை கட்டுப்படுத்துகள் அங்கே எடுத்த நடவடிக்கைகளுக்கு உலக அளவில் பாராட்டு கிடைச்சது. பெண் குழந்தைகள் நலத்திட்டம், இரு பெண் குழந்தைகள் நலத்திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. எல்லா சமூக நல திட்டங்களையும் அவர்களுக்கு படித்து முடித்த பிறகு கொடுக்கக்கூடிய நிதி வேறு, படிப்பதற்கே கொடுக்கக்கூடிய நிதியில் கொள்வார். மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா இல்லைங்களா? எல்லா சமூக நல திட்டத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உரிமை என்று சொன்னால் தமிழகத்தில் வேற எந்த கட்சிக்கும் உரிமை. அம்மா உணவகம் எவ்வளவு பேருக்கு யூஸ் ஆச்சு. அதை வந்து திமுக ஜெயிச்சு வந்தன்னைக்கே திமுக கட்சிக்காரங்க போய் அடிச்சு நோக்கிறதெல்லாம் அவங்களும் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி, காலை உணவு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காங்க. காலை உணவு திட்டம் ஒரு நல்ல திட்டம். எம்ஜிஆர் ஐயா வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அதை காப்பி அடிச்சு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது கூட எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்பாக ஐயா காமராஜர்ல கொண்டு வந்தார். அப்ப காமராஜர் திட்டத்தை இவர் காப்பி அடித்தார். ஆமா, காமராஜர் திட்டத்தை காப்பி அடிச்சு காமராஜர் இருங்க ஐயா, காமராஜர் நீதி கட்சியில் கொண்டு வந்தார்கள். காமராஜர் காப்பி அடித்தார். மக்கள் திட்டங்களை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்பாற்போல் மெழுகேற்றி இன்னும் கூடுதல் நன்மை செய்யக்கூடிய திட்டத்தை காப்பி என்று சொல்வதை ஏற்படுதல்ல. ஆமா, அதாவது என்னன்னா காமராஜர் ஐயா அதுக்கு முன்னாடி நீதி கட்சி கொண்டு வந்து சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் முதலமைச்சர் சொன்னாரு. அப்புறம் யாரு காப்பி அடிச்சார்? எம்ஜிஆர் அவர்கள். இவங்க காலை உணவு திட்டம் இப்ப புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது மாணவர்களுக்கு நல்லது செய்யக்கூடாது. மாணவர்கள் குலக்கல்வி சொல்லு அதை பயன்படுத்த வேண்டும். குலத்தொழில மாணவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். 1000 மாணவர்களை இழிவுபடுத்தி, மாணவரை கொச்சைப்படுத்தி, மாணவருடைய உயிருக்கு காவு வாங்கி நீங்கள் எதற்கெடுத்தாலும் முன்தேறி வைத்து அவர்களை வாழ்வாதாரத்தை சீரழித்துக் கூடிய நீங்கள் எல்லாம் பேசுவதற்கு என்ன முகாம் இருக்குது? நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்றாரு. பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க. மடிக்கணினி திட்டத்திலிருந்து பல சமூக அம்மா உணவகங்களை மூடுது, பல சமூக நல திட்டங்களை முடக்கி விட்டு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. நான் போய் கேட்கிற பக்கம்ல நிறைய பேர் 1000 ரூபாய் எனக்கு வரவே இல்லை, எனக்கு வர எல்லாருமே வரலன்னு சொல்றாங்க. 3 பேர்ல ஒருத்தர் தான் வந்துச்சுங்க, 2 பேர் வரலைங்கிறாங்க. எல்லா திட்டங்களையுமே தோல்வி. முக்கிய அறிவிப்புகள் எதையுமே நிறைவேற்றல. பேங்க்ல நகையை அடமானம் வச்சா மீட்டு கொடுப்போம்னு சொன்னது, கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்னு ஏற்கனவே சொன்னது. அதே மாதிரி இந்த மாதிரி இது ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை விளக்குறது, இது இல்லை எதையுமே நிறைவேற்றல. எதையுமே நிறைவேற்றாம சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு 90% பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, முதலமைச்சருக்கே தெரியாம ஒரு போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி போலீஸ் என்ன போலீஸ்னு தெரியல. போலீஸோட வேலை எங்கேயோ உலகத்துல தப்பு பண்ணிட்டு வந்தோடனே கண்டுபிடிக்கணும். ஆனா இங்கேயே தப்பு பண்ணிட்டு டெல்லியில தப்பு பண்ணிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு கூட உட்கார வச்சிருக்காங்க. அவங்க டொனேஷன் வேற வாங்குறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு நல்ல அரசு இருக்கிற எங்கேயுமே இது கேள்விப்பட்டது இல்லை. ஆமா, நல்ல அரசு செஞ்சாங்க பாருங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, அது போன்று இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு திமுக அரசு செய்யாதன் காரணமாக இவர்களும் கண்ணை உறுத்ததானே செய்யும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்ணை உறுத்ததானே செய்யும். சிவா என்ன சொல்றாருன்னா, கச்சத்தீவை விட்டு கொடுத்தலாம் மத்திய அரசு, அதுக்கு மாநில அரசு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு. சிஏங்கிறது அப்படிதான், தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அது கூட தெரியாம போய் பேசுவாருங்க. அண்ணன் இருக்கக்கூடிய இடம் அவர் பேசுவாருங்க. அதாவது நல்லா கேளுங்க. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படும் அறிக்கையில சொல்றாங்களா இல்லைங்களா? அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த எந்த கட்சி?
வாக்களித்தது எந்த கட்சின்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன் என்ன சொல்றீங்க? நியாயமா சொல்லுங்க. தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையா? வாக்களித்த கட்சி யாருங்க? தமிழ்நாட்டுக்கும் அதிமுக தான் வந்து முதல்ல வந்து அதற்காக வாக்களிச்சாங்க. ரெண்டு கட்சிக்கு தான் வாக்களிச்சாங்க. அதையும் பேச மறுக்கிறாங்க. இலங்கை தமிழர் நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய அந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து விட்டு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு என்று சொல்றீங்க. இது எவ்வளவு கண்கட்டி வித்த, எவ்வளவு நாடக பேச்சு. சார் முதல்ல நீங்களே இப்படி ஆதரிச்சிட்டு இப்ப இப்படி பேசலாமா அதை ஆதரிக்கிறது தப்பு கிடையாது. ஆதரிக்கிறது எப்படி சார்? சிஏஏ ஆதரிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப சிஏஏ தப்புன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. அப்ப அது தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க எப்படி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட முடியும்? நீங்க சொல்லுங்க. அதாவது சிஏஏ அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிற்குரிய கட்சி அதிமுக வாக்களிச்சு அப்ப சம்பந்தம் போக வேண்டியதானே வீட்டுக்கு. ஏன் அதை ஆதரிச்சு வாக்களிச்சீங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லை சொல்றீங்க. ஏன் ஆதரிச்சு வாக்களிச்சீங்க? பதில் சொல்லுவாரு அவரு. எதற்காக ஆதரிச்சீங்க? ஒரு சட்டத்தை ஆதரித்து வாக்களிக்கிறது அப்படிங்கிறது வேற. அந்த சட்டத்துல வேண்டாம், உண்மையை பேசுங்க, நியாயமா பேசுங்க. சிறுபான்மை மக்களை எதிராக இருக்கு சிறுபான்மை மக்களே பேசி வீதியில போராடுறாங்க. நீங்க அந்த சட்டத்தை ஆதரிச்சு சிஏ சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சு இருக்கிறீங்க. நீங்களும் பாமக ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இப்ப அது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப சிறுபான்மை மக்கள் தவறுன்னு சொல்றாங்க. தவறு என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு உங்களால் எப்படி ஒரு ஆதரவு கருத்தை நீட்ட முடியும்? அதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்யறதுக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றி அமலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. எப்படி சரி செய்ய முடியும் சொல்றீங்க? அதை நாங்க தான் சொன்னோம். எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சிஏ சட்டத்தை அமல்படுத்த முடியாத அளவுக்கு அந்த சட்டத்தை திரும்ப பெறுவோம்னு நாங்க தாங்க சொன்னோம். உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இல்ல எல்லா சட்டத்தையும் அமெண்ட் பண்ண முடியும். கொண்டு வந்த மாயத்துக்கு அந்த சட்டத்தை வந்து நீங்க ஏன் அமல்படுத்துங்க? அதை பால் சொல்லுங்க. அமெண்ட் பண்ண முடியும். அதுக்கான சிஏ சட்டத்தை நீங்க எதுக்கு அமல்படுத்துங்க சொல்லுங்க. இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்ங்கிறது ஐயா வலியுறுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே மாதிரி அந்த சட்டத்தில் இருக்கிற குறைபாட்டை சரி செய்வதற்கு நம்ம ஏன்னா குடியுரிமை சட்டம் வெற்றி பெறதுக்கு ஆதரவா நீங்க வாக்களிச்சிட்டு பிறகு அதுக்கு பிறகு யாரை ஏமாத்தி இந்த கண்கட்டி வைத்து இந்த போலியான வாக்குறுதி யாருக்கிட்ட கொடுத்தீங்க? தமிழ்நாட்டு மக்களே மக்கள் முட்டாளா? நீங்க பேசுறதுக்கெல்லாம் பாத்துட்டே இதுல சொல்லக்கூடிய கருத்து பாருங்க. எடப்பாடி அவர் பச்சை தமிழ் சிவப்பு தமிழ்னா அப்ப இலங்கை தமிழ் மக்கள் குடியுரிமைக்கு வேலை இருந்தாலும் இந்த சிஏ சட்டம் சொல்லுது. தமிழகத்துல இடம் இல்ல சிஏ சட்டம் சொல்லுது. ஏன் அதுக்கு ஆதரிச்சு வாக்களிச்சீங்க? இது உங்களுக்கு தவறா தெரியலீங்களா? குடியுரிமை சட்டம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இலங்கை தமிழ் மக்களுக்கு தமிழகத்துல குடியுரிமையில இடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதை ஆதரிச்சு சட்டத்துக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க. அப்புறம் நாங்க மீண்டும் குடியுரிமைக்கு போராடும் சொன்னா யாரை நீங்க முட்டாளாக்க முடியும்? சார் அவங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி அவர் சொல்ல வராரு. நீங்க அனுமதிச்சுட்டு இருக்கீங்க. அவர் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பா அது பிடிக்கல தானே, அதனால வீதியில போராடுறாங்க. அப்ப பிடிக்காத சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் நீங்க தானே, வாக்களிச்சது அதிமுக தானே. அதுக்கு பிறகு நாங்க சிறுபான்மை மக்களை ஆதரவு சொன்னா அப்ப சிறுபான்மை மக்களை ஏமாத்த போறதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்களா இல்லையா? பேசுறது எல்லாமே பொய்மா தெரியாம பேசிருக்காருமா. வாக்களித்து சொன்னது பொய். அதிமுக வாக்களிச்சா உண்மையை பேசுறது சார் மேடம், உங்களுக்கு உண்மை தெரியுங்களா இல்லையா? சிறுபான்மை மக்கள் எதிராக கூட சிஏ சட்டத்துக்கு அதிமுக பாமக நாடாளுமன்ற வாக்களிச்சலாம் இல்லையா ஆதரிச்சு? உண்மையை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அப்புறம் போவேன். நீங்க சொல்ல உண்மையா இல்லீங்களா? முதல்ல அவங்க வாக்களிச்சப்போ திமுக பதில் சொல்ல விட்டாதான் நம்ம சொல்ல முடியும். ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்து பேசிக்கிறோம். வாக்களிச்சலாம் இல்லையானா போயின்றீங்க. முதல்ல சொல்றேன் சார், அவர்ட்ட சொல்றேன். அதுதான் நான் பேசிக்கிறவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நான் சொல்றேன். பாருங்க, நீங்க பொய்யா பேசிட்டு யாருங்க போய்? சரிங்க சார், சரி நான் சொல்றேன். அதிமுக வாக்களிச்சல 10 நிமிஷம் கத்திட்டே இருக்கீங்க. நீங்க மடமாத்துறீங்க. நான் 2 நிமிஷம் சொல்றேன். என்ன சரி, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பிரிட்டன்ல அமெரிக்காவில அந்த கதையில வேணாம் சார், இந்தியா கதைக்கு வாங்க. ஆனா அதுதான் சொல்றேன் நானே. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வாக்களிச்சலாம் ரெண்டுல ஒண்ணு பேசுங்க. அதிமுக வாக்களித்ததா இல்லையா? அதுக்கு இல்ல ஆமா அத சொல்லுங்க. மத்த கதைலாம் பேச தயாரா இல்லைங்க. வாக்களித்தது உண்மையா இல்லையா அத பேசுங்க. சரிம்மா, இங்க பாருமா, நான் பேசுறது பதிவு பண்ணுங்க. அவர் பதிவு பண்ணுங்க. உண்மையா பேசுங்க. நீங்க தாங்க போய் பேசுறீங்க. ஏங்க மேடம், நான் உங்களை பார்த்து நியாயமா கேட்கிறேன். அதிமுக சிறுபான்மை மக்களை எதிராக சிஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்ததா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு நீங்க இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க போய் பேசுறதா நான் உங்ககிட்ட கேக்குறேன் சார், அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றத நான் கேக்குறேன்,
அவர் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க பேசுங்க சார். முதல்ல நீங்க உண்மையை பேசுங்க. நான் சொல்றேன் நீங்க சார். சொல்லுங்க நான் மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. சார், முதல்ல சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போது இப்ப தேர்தல் உங்களே தெரியுதுங்களா? வந்து அதிமுகவும் பாமகவும் சேர்ந்துதான் வந்து சிஏஏ சட்டத்துக்காக கையெழுத்து போட்டதும் அதற்கு திமுக வெளிநடப்பு செய்ததும் வந்து ஒரு வரலாறு இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு புதுசா திமுக தான் வந்து இந்த சிஏஏ சட்டத்துக்கு வந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வராரு. நான் வந்து திமுக ஆதரிக்கிறாங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சிஏஏ சட்டம் என்னன்னு தெரியாமையே பேசுனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பிரிட்டன் அமெரிக்கால எல்லாம் வெளிநாட்டிலிருந்து அகதிகள் வந்தா அவங்களுக்கு குடிமக்களை மாத்திக்குவாங்க. அங்கேயே பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. பட் இந்தியாவில் வந்து வெளிநாட்டிலிருந்து வர்ற அகதிகள் எல்லாம் நம்ம குடிமக்களை மாற்றுறதுக்கு இங்கே வழி கிடையாது. அப்படிங்கும்போது சிஏஏங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதில் வந்து மைனாரிட்டிஸ் வெளிநாட்டிலிருந்து வர மைனாரிட்டிஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதாவது மைனாரிட்டி நம்ம சொல்ற சிறுபான்மை மக்களுக்கு கொடுப்போம் போது பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் இந்து இவங்கெல்லாம் வந்து ஜைனர்கள் இவங்களாம் சிறுபான்மையினராக இருக்காங்க. அதே மாதிரி இலங்கையில் வந்து தமிழர்கள் வந்து அங்கேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ சிஏஏ குடியுரிமை சட்டம்ங்கிற ஒன்று தேவை. நம்ம வெளிநாட்டிலிருந்து வர எல்லாருக்கும் குடியுரிமை கொடுத்துட முடியாது. அது பழைய சட்டமெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த சட்டம் தேவைங்கிறதுக்காக அதிமுக ஆதரிச்சிருக்கு. ஆனால் அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும், இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அதிமுக இருக்கு. அதை இப்ப வலியுறுத்திட்டு இருக்காங்க. சோ குடியுரிமைங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க போனீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு யாரு போனாலும் குடியுரிமை கொடுத்துருவாங்கம்மா ஒரு 2 வருஷத்துல. நான் பேசிட்டுங்களா? பட் அப்படி நம்ம கொடுக்க முடியாது. மக்கள் தொகை இல்ல சகோதரர் என்ன சொல்றாங்க, நாங்கள் சிஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து சிறுபான்மையினருக்கு நல்லது செய்வோம் சொல்றது. அப்ப சிறுபான்மை மக்கள் எதிர்த்து போறாங்க, அவங்க முட்டாளா சார்? இஸ்லாமியர்களுக்கும் நீங்க சொல்லுங்க, இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும். அது வந்து அமெண்ட் பண்ணணும், சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நீங்க தவறா இருக்கிற சட்டத்துக்கு வாக்களிச்சேன்னு கேட்டா பதில் சொல்ல மறுக்கிறீங்க. இது வரைக்கும் வாய் திறந்து பேசல. அவங்க நிறைய ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க சிஏ சட்டத்துக்கு அதிமுக ஆதரிச்ச வாக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அப்ப கச்சத்தீவை கொடுக்கிறதுக்கு கருணாநிதி ஒத்துக்கிட்டாங்க. நீங்க ஏங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க, நிறைய ஒத்துக்கிறாங்க. ஆமா அதிமுக கட்சி தான் சிறுபான்மையினருக்கு எதிராக சிஏக்கு எதிராக வாக்களிக்காமல் ஆதரித்து வாக்களித்தான அவங்களே ஒத்துக்கிறாங்க. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. வருவோம் சிஏ சட்டத்தை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். தேர்தல் அறிக்கையில் வருவோம். இப்ப இறுதி கேள்வியா பெண்களுக்கு அப்படின்னு வரும்பொழுது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து 150 நாளா கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியான தேர்தல் அறிக்கைகள் 2 பேருமே சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளைக்கு நீட்டிக்கணும் அப்படின்ட்டு அதிமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. மத்திய அரசை வலியுறுத்தி அதுக்கான நிதி பெற்று தரும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சமூக நல திட்டம் தான், வேற இதுல சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்னை பொறுத்தளவுல மாநில அளவில் நம்ம என்ன பண்ண போறோங்கிறது அதிமுக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனா திமுக வந்து எந்த அடிப்படையில் சொன்னாங்க தெரியாது, இந்திய அளவுக்கு பேசியிருக்காங்க. அவங்க இன்னும் வெளியில போய் நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்ன மாதிரி அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனை சரி பண்ணி கொடுப்போம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாத சொல்லிட்டு கடைசியில் செய்யாம விட்டுருவாங்க. அதுதான் அவங்களோட வரலாறாக இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். உலகத்தில் எந்த இடத்தில் தமிழர்களுக்கு பிரச்சனை சொன்னாலும் கூட அது திமுக குரல் கொடுக்க அவர் ஆதரவாக நிற்கும். இதுதான் சார் திமுக. ஆகவே திமுக கொண்டு வந்திருக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலே அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய வகையிலே குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கு ஆதரவான தேர்தல் அறிக்கை இருப்பதனால் எதிர்கட்சியில் இது பொறுத்து கொள்ள முடியாமல் சேட்டு வாரி பூசுகிறார்கள். தேர்தல் அறிக்கை திமுக என்னென்ன கொடுத்திருக்கிறதோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய இடத்துல திமுக இருக்கிறது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. இப்போ வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து திமுக நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் வந்து அதிமுகவும் வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அது வந்து நிறைவேறுதா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்று எங்களோட இணைந்திருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.